அத்தை, வெயில்ல நடக்க முடியல அத்தை. கார் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏய், கார் எடுத்துட்டு வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அத்தை, இப்போ ஜாதகம் பார்க்க போறோமா? ஆமா. எதுக்கு அத்தை? இனி எனக்கும் ராசாத்திக்கும் நல்ல நேரம் பார்க்கவா? என்ன கண்மணி, வர வர வாய் நீளுது. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? ஐயோ அத்தை, சும்மா தமாஷுக்கு தான் சொன்னேன். அதான பார்த்தேன். கோச்சுக்காதீங்க அத்தை. இப்போ எதுக்கு நம்ம ஜோசியர் வீட்டுக்கு போறோம்? அதுவா, அவங்க பண்ண பாலாபிஷேகம் பலிக்காம இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு பாக்க. அதுக்கெல்லாம் எப்படி அத்தை பரிகாரம் இருக்கும்? கண்மணி, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதே மாதிரி அவங்க பண்ண பாலாபிஷேகம் பலிக்காம இருக்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீ என் கூட வா, நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப. இந்த இடம்தான், வா. என்னத்த பண்ணலாம்? எனக்கும் புரியல. வாங்க வாங்க. அண்ணி, நீங்க எங்க இங்க? மரகதா, ஜோசியர் வீட்டுல உனக்கு என்ன வேலை? என்ன நீ? அது வந்து தம்பி, சொல்லுங்க. நம்ம நம்ம ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணிட்டால, அதுக்கு அடுத்து என்ன பரிகாரம் பண்ணணும்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க பாருங்க, நாங்க அப்புறம் வந்து பாத்துக்கிறோம். நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம் அண்ணி. வாங்க, 2 பேரும் ஒன்னாவே பார்த்துடலாம். தம்பி, அது வந்து மரகதா, உங்ககிட்ட சொல்ற அதே விஷயத்தை தான் எங்கிட்டையும் சொல்ல போறாரு. வாங்க உள்ள ஒன்னா பார்த்துட்டு போலாம். அட வா மரகதா, எதுக்கு தனித்தனியா பார்த்துக்கிட்டு? சரிங்க, வாங்க. வா கண்மணி. சாமி, நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ராசாத்தி பாலாபிஷேகம் பண்ணிட்டா அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? பார்க்குறேன். சித்தர் சொன்ன மாதிரி பாலாபிஷேகம் நடந்திருந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சாமி. சித்தர்காடு உள்ள சிவன் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட 3 நாளைக்கு நீங்க தங்கணும். அப்படி நீங்க தங்கனா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரிங்க சாமி. அப்ப சாமி சொல்ற மாதிரி நாம எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அது கூடாது. ஏன் சாமி? இனிய ராசாத்தை தவிர குடும்பத்தோட மத்த அத்தனை பேரும் போயிட்டு வரணும். அவங்க 2 பேரும் வீட்டுல தான் இருக்கணும். அந்த 3 நாள் தான் அவங்களுக்கான அமிர்த யோகம். அவங்க 2 பேர் ஜாதகத்துக்கும்
கிரகங்கள்லாம் சும்மா பொருத்தமா அமைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல அவங்க தனியா இருந்தா அற்புதமான ஜாதக அமைப்பு உள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நாளையிலிருந்து 3 நாள் ரொம்ப நல்ல நாள். நீங்க இன்னும் நைட்டே கிளம்பிடுங்களேன். சரிங்க சாமி, போயிட்டு வந்துடுறோம். என்ன மரகதம், இப்ப சந்தோஷம் தானே? ஆ, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிங்க சாமி, அப்ப நான் கிளம்புறோம். நல்லதுங்க. அத்தை, என்னத்த இது? பிள்ளையார பிடிக்க போனா குரங்கான கதை மாதிரி. நாம உன்னை பார்க்க வந்தா அவளுக்கு சாதகமாவே நடக்குது. அவ ஜாதகம் அப்படி. நீ கவலைப்படாத கண்மணி. ஜாதகத்தையே நாம மாத்தி எழுதுவோம். நாம கோயிலுக்கு போக மாட்டோம். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். மாமா, கண்மணி எங்க? அவளே எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? இல்ல அத்தை, என்கிட்ட தலைவலி தைலம் வாங்கினா எங்க வச்சான்னு தெரியல. ஏன் தலைவலிக்குதா? இல்ல அத்தை, வரும்போது படியில இடிச்சுக்கிட்டேன், அதான் தைலம் தடவலான்னு. அதுக்கு போய் யாராவது தலைவலி தைலம் தடவுவாங்களா? வா, நான் வீக்கத்துக்கு மருந்து வச்சிருக்கேன், அதை எடுத்து தரேன். எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாமாங்க. நம்ம ஊர் ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தோம். என்கிட்ட கூட சொல்லாம நீங்க 4 பேர் மட்டும் போயிட்டு வந்திருக்கீங்க. மங்கை, நானும் பாரியும் தான் போனோம். நாங்க உள்ள இருக்கும்போது மரகதமும் கண்மணியும் வந்தாங்க. அப்பதான் தெரியுது நாங்க எதுக்கு போனோமோ அதுக்கு தான் அவங்களும் வந்திருக்காங்கன்னு. என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, நாமெல்லாம் சித்தக்காடு சிவன் கோயில்ல 3 நாள் போய் தங்க போறோம். மாமா, அந்த கோயிலுக்கா மாமா? நானும் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அம்மா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா அம்மா கூட்டிக்கிட்டே போல. ராசாத்தி, நாங்க மட்டும்தான் போறோம். ஆ, நீ இனியும் இங்கே இருங்க. மத்தவங்க எல்லாரும் போயிட்டு வரோம். ஏன் மாமா, நான் வரக்கூடாதா? நானும் வரேன் மாமா. ராசாத்தி, நீயும் இனியனும் இங்கே தான் இருக்கணும். நாங்க மட்டும்தாம்மா போகணும். பாவம், ரொம்ப வருத்தப்படுறா. அவ மூஞ்சியே மாறிடுச்சு. என்னங்க, அவதான் ஆசையா இருக்கால, அவளும் வரட்டுமே. ம், என்னமங்க, அவதான் ஏதோ புரியாம பேசுறான்னா நீ அதே சொல்ற. ராசாத்தியும் இனியனும் மட்டும் இங்கதான் இருக்கணும், புரியுதா? அவங்க மட்டும்னா ஓ, அவங்க மட்டுமா? புரியுதுங்க. ராசாத்தி, அத்தை, பரவாயில்ல அத்தை, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். ம், இவனுக்கு மட்டும் எங்க இருந்து தான் யோகா அடிக்குதுன்னே தெரியல. அம்மா, எங்க இனியனே காணோம்? அண்ணன் காலையிலேயே வெளியில போச்சு சித்தப்பா, ஆனா இன்னும் வரல. சரி, அப்ப வந்தான்னா விஷயத்த சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட சொல்லிக்கலாம். நீங்களாம் போய் ரெடி ஆகுங்க. இப்பவே வா. ஆமாமாங்க, நாளைக்கு அங்க சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். ம். சரி, எல்லாம் போய் சீக்கிரம் கிளம்புங்க. ராசாத்தி, ம். மருந்து கேட்டல, ஆ. வா எடுத்துறேன். சரி.
வாங்க அத்தை. ம். ம். போச்சு அத்தை. நம்ம தோத்துட்டோம். நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அதான் நான் போகும்போதே சொன்னேன், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு. விடு கண்மணி. என்னத்த இவ்ளோ அசால்ட்டா விடுன்னு சொல்றீங்க? நம்ம இருக்கும்போதே அவங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. இப்ப வேற நாம இல்ல, 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. உங்களை நம்பினேன் பாருங்க, என்ன சொல்லணும்? என்னத்த அமைதியா இருக்கீங்க? நாம அவங்கள இப்படியே விட போறதில்ல. நாம இங்க இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேராத மாதிரி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்கிட்ட சொன்னா கூட அது சரியா வருமா வராதான்னு சொல்லுவேன். அது சரியா வரும். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்னத்த இப்போதான் யோசிக்கிறீங்களா? இரு சொல்றேன். ராசாத்தி கிட்ட போய், ராசாத்தி நாங்கெல்லாம் இப்ப கோயிலுக்கு போக போறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு 3 நாள் கோயிலே தங்கிடுவோம். இனியனும் நீயும் மட்டும்தான் தனியா இருப்பீங்க. நீங்க சுத்த பத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவேன். அவளும் அதை நம்புவா. எப்படி? அத்தை செம்ம அத்தை. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அத்தை. நான் கூட ஏதோ மொக்கையா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம இப்பதான் பழைய அத்தையா வந்திருக்கீங்க. சரி போ, நீ போய் ரெடி ஆகு. நான் ராசாத்திய பார்த்துட்டு சொல்லிட்டு வரேன். சரிங்க அத்தை. நல்லவளா வேஷம் போட்டாலும் போட்டும், நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வா. இந்தா, இத போட்டு தேய்ச்சி விடு, சரியாயிடும். சரிங்க அத்தை. ஹேய், ஆ? இரு. என்ன அத்தை? இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அவரு 3 நாள் எங்களை கோயில்ல போய் தங்க சொல்லிருக்காரு. அது எதுக்கு என்னன்னு உனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்ல? இப்படி வெக்கப்பட்டுட்டே இருந்தா போதாது. அத்தை போங்க அத்தை. நீங்க சொல்லும் போது எனக்கு வெக்கம் தான் வருது. இவ்ளோ நாள் நாங்க எல்லாரும் இருந்ததுனால உனக்கு வெக்கமா இருக்கும். நாங்க போனதுக்கு அப்புறம் நீயும் இனியனும் மட்டும்தான் இருப்பீங்க. நிறைய நேரம் அவன் கூட இருக்கலாம். இந்த மாதிரி 2 பேரும் கூச்சப்பட்டு நிக்காம நல்லா மனசு விட்டு பேசுங்க. உங்களால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருங்க. உங்களை கேட்க இங்க யாரும் இல்ல. அப்புறம் அக்கா உன்னை கூப்பிட்டு ஏதாவது சொல்லுவாங்க. பெரியத்தை என்ன சொல்லுவாங்க அத்தை? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது விரதம் இரு. திரும்பி வர வரைக்கும் சுத்தபத்தமா இருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டுக்காத. அவங்களும் தானே கேட்க போனாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்ல போறாங்க? நீ இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு கொண்டு வர கூடாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. நானும் உன்ன மாதிரி சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. நானும் அதை கேட்டு அக்கா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க போலன்னு சாமி கும்பிட்டு விரதம் இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது அவங்க சூது. இந்த வீட்டுக்கு முத வாரிசு அவங்க தான் பெத்து எடுக்கணும்னு என்ன சாமி பேரை சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தாங்க. நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாறக்கூடாது, புரியுதா? அதான் உன்கிட்ட முன்னாடியே சொல்றேன். சரிங்க அத்தை. இங்க பாரு ராசாத்தி, எனக்கு நீ முத வாரிசோ 2வது வாரிசோ எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்தா மட்டும் போதும். போங்க
போங்க அத்தை. சரிங்க அத்தை, நான் போறேன் அத்தை. இங்க பாரு, நான் சொன்னதை மனசுல வச்சுக்க. சரிங்க அத்தை. ராசாத்தி, அத்தை, என்னத்த? நாங்க ஜோசியர் கிட்ட கேட்டு உனக்காக தான் கோயிலுக்கு போறோம். நீ நல்லா இருக்கணும் ராசாத்தி. அத்தை, இத சொல்றதுக்காகவா மேல வந்தீங்க? ஆ, அது மட்டும் இல்ல, கண்மணி இருக்கால, ஆ. நான் உன் மேல பாசமா இருக்கேன்ல, அது கண்மணிக்கு பிடிக்கல. என்ன அத்த, அவளை மட்டும் ரொம்ப கொஞ்சுறீங்கன்னு கேக்குறா. அதான் உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க அத்தை. இப்போ உனக்காகவும் இனியனுக்காகவும் தான் நாங்க கோயிலுக்கே போறோம். அதனால நீ இங்க இருந்து பூஜை பண்ணி 3 நாளும் விரதம் இருந்து சுத்த பத்தமா பக்குவமா பக்தியா இருக்கணும். கட்டில் எல்லாம் படுக்க கூடாது, தனியா பாய் விரிச்சுதான் படுக்கணும். புரிஞ்சுதா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது விரதம் இரு. திரும்பி வர வரைக்கும் சுத்தபத்தமா இருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ காதுல போட்டுக்காத. ஏய், என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க? இல்ல அத்தை, நீங்க என் மேல காட்டுற அக்கறையை நினைச்சு சிரிச்சேன். எனக்கு எப்பவுமே உன்னை பத்தியும் இனியனை பத்தியும் தான் நினைப்பு. 3 நாள் உங்களை விட்டு எப்படி இருக்க போறேனோ தெரியல. அத்தை, என்கிட்டயும் போன் இருக்கு, உங்ககிட்டயும் போன் இருக்கு. போன் பண்ணா எங்க இருந்தாலும் பேசிக்கலாம். இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசுற மாதிரி வருமா? எனக்கு உன்னை தனியா விடாம கூடவே கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா அந்த ஜோசியர் தான் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரே. இல்ல பெரியத்த, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரி ராசாத்தி, பார்த்து பக்குவமா இரு. ஆ. எதுனாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன? ம். நான் சொன்னதெல்லாம் மட்டும் மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க அத்தை. சரி, நாங்கெல்லாம் கிளம்புறோம், நீ கீழே வா. சரி அத்தை.